ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன ட்ரெஸ்ஸு போடுறதுனே தெரியலங்க. முடி வளர்றதுனால கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் கபோர்டில் ரேண்டமாக ஒன்றத்தை பிக் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டேங்க. இதுதான் அந்த அவுட்ஃபிட். எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வ்ளாக் பண்ணணும் தான் ஆசை. பட் ஒரு சில ரீசன்னால என்னால் இப்போதைக்கு பண்ண முடியல. பட் சூன் நான் பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு வண்டி வாங்கின அப்புறம் பண்ணுவேன். அது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் தான் போடலான் இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. யாருக்கெல்லாம் Yamaha RX 100 ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த வண்டி. அந்த வண்டி கேட்டால் எப்படியும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அந்த வண்டி மாதிரி தானே இருக்குது அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. இது லுக் வைஸ் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் RX 100 அளவுக்கு இருக்காது. இது புது வண்டி கேட்டுகிட்டே இருக்கேன். வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ வாங்கி கொடுப்பாங்கன்னு தெரியல. இல்லை நானே வாங்கிடுவேனானு தெரியலை. பார்ப்போம். அது வரைக்கும் இந்த மாதிரி வண்டி வச்சு தான் மேனேஜ் பண்ணணும். இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். எதிர்பாராத நேரத்துலையும் என்னோடய ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா ட்ரபிள் கொடுக்குது. சரி பிளான் பண்ணிவிட்டு போனாலும் ட்ரபிள் கொடுக்குது. கடைசியில் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சிங்க மறுபடியும். அதனால் எங்கள் அப்பாவோட வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஆக்சுவலாக இன்னொன்று ஃப்ரெண்டு வரணும். அவள் கால் பண்ணுவான்னு பார்த்தா பண்ணவே இல்லைங்க ரொம்ப நேரமாக. A few moments later. ஊர்ல 10 வருஷத்துக்கு மேலவே இருப்போம். ஆனா வழி தெரியாது. அந்த கோஷ்டி தான் என் ஃப்ரெண்டுங்க. நிக்க சொன்ன இடத்துல நிக்காம வந்த வழியிலேயே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஃபர்ஸ்ட் சொன்ன பேச்சு கேட்கணும். அடிச்சு கல்யாணம் பண்ணு உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. அடங்க கொஞ்சம் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்டு வெளிவட்டம் தெரியுது. யூடியூப்ல வரும். போர் அடிக்குது வாடின்னு சொல்லிட்டு நல்லா என்னை வச்சு ஃபன் பண்ணிட்டாளுங்க. ஆக்சுவலாக என்ன ஃபங்க்ஷன்னா என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜுங்க. ஸோ அவங்க மேரேஜுக்கு என்னால் போக முடியல. அதனால் முன்னாடி 4 நலங்கு வைப்பாங்களே, அன்றைக்கி போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு வந்தேங்க. வர சொல்ல தான் லேட் பண்ணாங்கன்னு பார்த்தா போக சொல்லவும் அதே மாதிரி தான் லேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிளம்பலான்னு சொல்லிட்டு உட்காந்து பேசினு இருந்தாலுங்க. சரி நானும் வண்டியில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்களா நான் கீழே விழுது. அது ஹோல் ஃபேமிலிக்கே போட்டு மானத்தை வாங்கிட்டாளுங்க. எல்லாருக்குமே போட்டு காட்டிட்டாங்க. நானும் என்னை நல்லா செஞ்சு வச்சதை நினச்சி பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.